தினமும் முதலில் சீரியலை பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வீடியோவை லைக் செய்யுங்கள். மூடி வச்சா லாஸ் ஆயிடும் சார். அர்ஜென்ட்டுக்கு வேற வழி இல்லாம தான் சார் இப்படி பண்ணேன். வழி இல்லாம பண்ணீங்களா? என்ன மாதிரியான டைம்ல எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கீங்க தெரியுமா? நாடு முழுக்க கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு எவ்வளவு பெரிய பிரச்சனையா போய்கிட்டு இருக்கு. ஆனா நீங்க மக்களுக்கு கிடைக்க வேண்டிய டொமஸ்டிக் சிலிண்டரை பிளாக்ல வாங்கி அவங்களுக்கு கிடைக்காம மக்களை அல்லாட விடுவீங்களா? டொமஸ்டிக் சிலிண்டரை ஹோட்டல்ல யூஸ் பண்றது எவ்வளவு பெரிய அஃபென்ஸ் தெரியுமா உங்களுக்கு? 1955 எசென்சியல் கமோடிட்டிஸ் ஆக்ட் படி அதுக்கு என்ன தண்டனை தெரியுமா உங்களுக்கு? வீட்டுக்கு யூஸ் பண்ற சிலிண்டரை முறைகேடா பதுக்கி வச்சா அப்படி பண்றவங்க மேல எஃப்ஐஆர் பதிவு பண்ணி 7 வருஷம் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கலாம். அது மட்டும் இல்ல, பதுக்கி வச்ச ஓட்டல சீல் வைக்கவும் சட்டத்துல இடம் இருக்கு. சார் ப்ளீஸ் சார். சார் அப்படிலாம் பண்ணிடாதீங்க சார். என்ன ஃபைனோ அதை நாங்க கட்டிடுறோம் சார். தயவு செஞ்சு ஹோட்டலுக்கு சீல்லாம் வச்சிடாதீங்க சார். சார் ஒரு தடவை எங்களை மன்னிச்சிருங்க சார். நானும் என் பொண்டாட்டியும் இதை நம்பிதான் சார் இருக்கோம். நீங்க ஹோட்டல மூடிட்டீங்கன்னா எங்க வாழ்வாதாரமே ரொம்ப கடுமையா பாதிச்சிரு சார். கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி ஒரே ஒரு தடவை எங்களை மன்னிச்சு விட்டுருங்க சார். உங்களுக்கு ரொம்ப புண்ணியமா போகும் சார். ஆமா சார், ப்ளீஸ் சார், ஒரு வாட்டி மன்னிச்சு விட்டுருங்க சார். இனிமே இந்த தப்பு பண்ண மாட்டோம் சார். மன்னிச்சுங்க சார், ப்ளீஸ் சார். என்ன விளையாடுறீங்களா நீங்க? என்னவோ நாங்க எங்க இஷ்டத்துக்கு முடிவு எடுக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. நாங்க சட்டத்தை தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். வெறும் ஃபைனோட எல்லாம் விட முடியாது. ஃபைனை கட்டிட்டு மறுபடியும் டொமஸ்டிக் சிலிண்டர் யூஸ் பண்ணுவீங்களா? சார் இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டோம் சார். இந்த பாருங்க, தேவையில்லாம டைம் எல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காதீங்க. ஹோட்டல்ல மூடி சீல் வச்சுதான் ஆகணும். சார் சார் வேணாம் சார், ப்ளீஸ் சார். ஆக்சுவலா கமர்ஷியல் சிலிண்டர் கிடைக்காதனால தான் நான் தான் சார் இந்த சிலிண்டரை வாங்கினேன். என் மேல என்ன ஆக்ஷன் வேணாலும் எடுங்க சார். ஹோட்டல்ல மட்டும் சீல் வைக்காதீங்க சார், ப்ளீஸ் சார். சார் முதலாளி வேற இப்ப இல்ல சார். அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸ்னு ஹாஸ்பிட்டல்ல இருக்காரு சார். ஹோட்டலுக்கு சீல் வச்சிட்டாங்கன்னு தெரிஞ்சா அவரால் இந்த அதிர்ச்சியை தாங்கவே முடியாது சார். சார் சார் ப்ளீஸ் சார், இனிமே இப்படி பண்ண மாட்டோம் சார். ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க சார், ப்ளீஸ் சார், ப்ளீஸ் சார். சார் தேடி பார்த்துட்டோம், எங்கேயும் இல்ல சார். சார் வாங்க சார், எல்லாரும் வாங்க. சார் ப்ளீஸ் சார், சார் ப்ளீஸ் வேண்டாம் சார். ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ. நான் பேசிக்கிறேன். ஓகே, சொல்லுங்கம்மா. முதல்ல எல்லாரும் வெளியே வாங்க. ஒரு தடவை சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்களா? ப்ளீஸ் சார், சார் எங்க கடமையை செய்யுங்க சார். ஒரு தடவை வெளியில வாங்க. ப்ளீஸ் சார். என்ன பார்த்துட்டே நிக்கிறீங்க? சார் ப்ளீஸ் சார். சார் நீங்க போய் சீல் சீக்கிரம் வச்சுக்கோங்க. வாங்க. சார் சார் எனக்கு கமர்ஷியல் சிலிண்டர் கிடைக்கல சார். அதனால தான் சார் இந்த மாதிரி பண்ணோம் சார். ப்ளீஸ் சார் எங்களை மன்னிச்சிடுங்க சார். சார் சார் ப்ளீஸ் சார், சார் வேண்டாம் சார். சார் ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க சார். சார் உங்களுக்கு ப்ளீஸ் சார், கெஞ்சி வேணாம் கேக்குறேன் சார், ப்ளீஸ் சார். ப்ளீஸ் சார். சார் மா வெளியே வாங்கம்மா. ப்ளீஸ் சீல் சார், வைங்க. அவசரப்படாதீங்க சார். ஒரு நாள் மட்டும் எங்களுக்கு டைம் கொடுங்க. அதுக்குள்ள நீங்க எவ்வளவு ஃபைன் கேட்டாலும் நாங்க கட்டிடுறோம். ப்ளீஸ் சார். மறுபடியும் முதல்ல இருந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுமா. உங்க கெஞ்சலுக்கு நாங்க வேலை செய்ய முடியாது. எங்க வேலை போயிடும். இப்ப வெளியே வரீங்களா இல்ல போலீஸை கூப்பிடவா?
சட்ட விரோதமா மக்கள் விரோதமா தப்பு பண்ற நீங்க எல்லாரும் ரொம்ப நாளைக்கு மக்களையும் கவர்மெண்ட்டையும் ஏமாத்த முடியாது. யாருக்கும் தெரியாம தப்பிச்சிடலாம் பாத்தீங்களா? தப்பு பண்றவங்க தண்டனையை அனுபவிச்சு தான் ஆகணும். இதுக்கு மேல இவங்க கிட்ட என்ன சார் பேச்சு? வாங்க சார் போலாம். டிரைவர், அங்க வண்டி நிறுத்துங்க. எக்ஸ்கியூஸ் மீ, சொல்லுங்க மேடம். இங்க அன்பன் யாராவது ஒர்க் பண்றாங்களா? அன்புன்னு யாரும் ஒர்க் பண்ணல மேடம். இல்லண்ணா, கொஞ்சம் நல்லா யோசிச்சு சொல்லுங்களேன். இங்கதான் ஒர்க் பண்றதா சொல்லியிருந்தாங்க. அப்படி யாரும் இங்க ஒர்க் பண்ணல மேடம். ஓகே அண்ணா, தேங்க்யூ. சரிங்க மேடம், வாங்க மேடம். சொல்லுங்க மேடம். நீங்க கொடுத்த லொகேஷன்ல காலையில இருந்து பைத்தியம் மாதிரி சுத்திட்டு இருக்கேன். அன்பு கிடைக்கவே இல்ல. திரும்பவும் கேக்குறேன், நீங்க கொடுத்த லொகேஷன் சரியா? மேடம், கொடுத்த லொகேஷன் 100% கரெக்ட். அவர் நிச்சயமா அந்த ஏரியால தான் இருக்கணும். ஒருவேளை நான் அவருக்கு கால் பண்ணப்போ இந்த ஏரியாக்கு வேற ஏதாவது வேலையா வந்திருக்கலாம், இல்ல இங்க இருக்கிற ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட வந்திருக்கலாம். அத வச்சு எப்படி அவர் இந்த ஏரியால தான் இருக்காருன்னு கன்ஃபார்மா சொல்றீங்க? கரெக்டா தான் சொல்றீங்க. அதுக்கும் சான்ஸ் இருக்கு. ஆனா நீங்க சொல்ற மாதிரி வெறும் காலை மட்டும் வச்சு நான் ட்ராக் பண்ணல. இந்த நம்பர் ரொம்ப நாளா அந்த ஏரியால தான் ஆக்டிவா இருக்குன்னு செக் பண்ணிட்டு தான் நான் உங்ககிட்ட சொன்னேன். ஸோ கன்ஃபார்மா அவர் அந்த ஏரியால தான் இருக்காரு. கேப் டிரைவர் சொன்னது 3 ரெஸ்டாரண்ட். அதுல இன்னும் ஒண்ணு இருக்கு. அது ஜேபி ரெஸ்டாரண்ட் மட்டும்தான். லொகேஷன் கொடுத்தவர் சொல்றது சரியா இருந்தா அன்பு கண்டிப்பா ஜேபி ரெஸ்டாரண்ட்ல தான் இருக்கணும். நான் வந்துட்டு இருக்கேன் அன்பு. See you soon. டிரைவர், வண்டி எடுங்க. ஏன் எல்லாரும் வெளியில நிக்கிறீங்க? ஏண்டா அறிவில உனக்கு? அண்ணா, என்னன்னு பாருங்க. யோ இறங்கிய முதல்ல. யோ கண்ணு தெரியல? யோ கார் ஓட்ட தெரியுமா? ஓட்ட தெரியாதயா? யோ நீதே கண்ணு தெரியாம வந்து இடிச்சிருக்க. ஆர்டர் அடிச்சு வர வேண்டியதானயா?
நான் ஆறு அடிச்சுட்டு தான் வந்தேன். நீ ஆறு அடிக்க வேண்டியதானே? யோ என்னையா ரொம்ப பேசிக்கிட்டு இருக்க ஆ? யாரையா நீ? என்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்க? ஏமா நீங்க வந்து இடிச்சிட்டு எம்எல்ஏ தப்பு சொல்றீங்களா? நீங்க தானே தெரியாம வந்து மோதுறீங்க. அதான் இவ்வளவு சொல்லிட்டு இருக்காங்கல்ல, வண்டி எடுத்துட்டு வழிய விடுங்க. என்ன நடக்குதுங்க? எனக்கு தலைய சுத்துது. என்ன நடக்குதுங்க? அது வந்து ஜீவா, என்னால வேலை செய்ய முடியல. உங்களுக்கு கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க கிளம்புங்க. நீங்க இங்க வேண்டாம், நீங்க பின்னாடி கொண்டு வாங்க. பாத்து ஏங்க ஹோட்டல்ல எப்படிங்க டொமஸ்டிக் சிலிண்டர் யூஸ் பண்ணலாம்? சரி முதல்ல சிலிண்டர் எல்லாம் கழட்டுங்க. நான் அப்பவே சொன்னேன் ஜீவா, இவர் என் பேச்சையே கேட்கல. விறகு அடுப்புல எல்லாம் சமைக்க முடியாதுன்னு சொல்லி அன்புதான் டொமஸ்டிக் சிலிண்டர் பிளாக்ல எக்ஸ்ட்ரா காசு கொடுத்து வாங்கினாரு. அதனாலதான் இப்படி ஆயிடுச்சு. ஓ, அப்ப நீங்க எதுவுமே பண்ணல? உங்க மேல எந்த தப்பும் இல்லல்ல? மொத்த பழி நான் தான் ஏத்துக்கணும். இங்க நடந்ததுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல. ஏமா தப்பு பண்ணது உங்க டிரைவர், என்ன வந்து கத்திக்கிட்டு இருக்கீங்க? இப்ப வண்டி எடுக்கல அவ்வளவுதான், போலீஸ்க்கு கால் பண்ணுவேன். நான் ஐஜியே கூப்பிடுவேன். என்ன இலக்காரமா நினைச்சிட்டியா? எடுக்க போறீங்களா இல்லையா? அதுதானே. ஏமா இவரை எனக்கு பிடிக்காததான். ஆனா உனக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? உன் விறகு அடுப்புல புகையில இவர் மூச்சு முட்டி ஹாஸ்பிட்டல் போய் அட்மிட் ஆகி உயிர் பொழைச்சு வந்திருக்காரு. அதெல்லாம் நீ சொல்ல மாட்டியா? எப்படி சொல்லுவாங்க? அதெல்லாம் மறைச்சிருவாங்களே. அதானே. ஜீவா, இவங்க முன்னாடி சரின்னு சொல்லியிருந்தாங்கன்னா நான் டொமஸ்டிக் சிலிண்டரை வாங்க வேண்டிய அவசியமே இருந்திருக்காது. கமர்ஷியல் சிலிண்டருக்கு ஏற்பாடு பண்ணிருப்பேன். எங்க ஹெல்த்தை பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம கொடுத்துற வெயில விறகு அடுப்புல, அதுவும் வெயில சமைக்க வச்சாங்க. அதுல உடம்பு முடியாம போய் தான் வேற வழி இல்லாம கடைசியில இந்த நிலைமைக்கு நம்ம வந்திருக்கோம். இவரு சொல்ற மாதிரி எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டுக்கெல்லாம் நம்மளால சிலிண்டர் வாங்க முடியாது ஜீவா. அதுக்கு நம்ம கிட்ட அவ்வளவு பட்ஜெட்டும் இல்ல. அதனாலதான் நான் விறகு அடுப்பையே அரேஞ்ச் பண்ணேன். ஆனா இவங்க யாருக்குமே அது பிடிக்கல. கடைசியில இவருக்கு உடம்பு சரியில்லாம போய் அன்புதான் எங்களுக்கே தெரியாம திடீர்னு டொமஸ்டிக் சிலிண்டரை வர வச்சு இப்படி ஒரு நிலைமையை உருவாக்கிட்டாரு. கடைசியில பழி ஏமால தூக்கி போட்டீங்களா? சூப்பர். எங்க விஷயத்துல நீங்க தான் அலட்சியமா இருந்திருக்கீங்க. எங்க எல்லாருடைய ஹெல்த் மேலயும் கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம இருந்திருக்கீங்க. அதனாலதான் இப்படி ஒரு முடிவு எடுக்க வேண்டியதா போயிடுச்சு. நிறுத்துறீங்களா? இது எங்க அப்பாவோட கனவு ஹோட்டல். ஒவ்வொரு சிங்கிளா பார்த்து பார்த்து ஆசை ஆசையா கட்டின ஹோட்டல். நான் அவரோட ஒரே ஒரு வாரிசு. எவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு, இப்படி எல்லாம் நடந்துட்டு இருக்குன்னு என்கிட்ட சொல்லணும்னு யாருக்குமே தோணல. இல்ல ஜீவா, உங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாம நீ அவங்க கூட ஹாஸ்பிட்டல்ல இருந்த. அதனாலதான் உன்கிட்ட என்னால இத சொல்ல முடியாம போச்சு. சொல்லியிருந்தா கூட உங்க எல்லாருக்கும் எது சரியோ அத பண்ணிக்கோங்கன்னு நான் சொல்லி விட்டுருப்பேன். ஆனா என்கிட்ட சொல்லாம மறைச்சு கடைசியில இவ்வளவு பெரிய அவமானத்தை உண்டு பண்ணிட்டீங்க. ச்சே, உங்க ரெண்டு பேரையும் நம்பி தானே இந்த ஹோட்டல் பொறுப்பை உங்ககிட்ட விட்டுட்டு போனேன். ஏற்கனவே இருந்தவங்களை விட்டுட்டு ஹோட்டல் மேனேஜ்மெண்ட்ட உங்ககிட்ட ஒப்படைச்சிட்டு போனேன். ஆனா நீங்க என்ன பண்ணிருக்கீங்க? ரெண்டு பேரும் உங்க இஷ்டத்துக்கு முடிவு எடுத்திருக்கீங்க. சரி, அது தப்பு இல்ல. ஆனா அத ஒழுங்காவது பண்ணீங்களா? அதுவும் இல்ல. ரெஸ்டாரண்ட்டுக்கு நல்லது பண்றதா நினைச்சு நீங்க போட்ட போட்டியில கடைசியில இந்த ஹோட்டலை எடுத்து மூட வச்சிட்டீங்க. உங்க பர்சனல் ஈகோவால கடைசியில என்ன காலி பண்ணிட்டீங்க? ரொம்ப சந்தோஷம். உங்களை நான் நம்பினதுக்கு சூப்பரா பண்ணிட்டீங்க. கடைசி காலத்துல எங்க அப்பா என்கிட்ட நீ தாண்டா இனிமே இந்த ஹோட்டல்ல நல்லபடியா பாத்துக்கணும்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா அவர் ஆசைய ஒட்டு மொத்தமா மூடுறதுக்கு தான் நீங்க எல்லாருமே வந்திருக்கீங்க.
ஏய் ஒழுங்கா வண்டி ஏறா போடா. ஏய் நீ பாத்து போட. வந்துட்டான். ஹோட்டலோட ஃபியூச்சரை பத்தி யாருமே யோசிக்கல. என் கண்ணு முன்னாடி யாரும் நிக்காதீங்க. போங்க எல்லாரும் இங்க போங்க. ஜீவா சாரி ஜீவா. ஜீவா ஜீவா சாரி ஜீவா, உங்க ஃபீலிங்ஸ் என்னன்னு எனக்கு புரியுது. எல்லாம் ஒரு ஃபீலிங் யாருக்கும் தேவையில்லை. யாரும் என்கிட்ட சாரி கேட்க தேவையில்லை. முதல்ல இங்க கிளம்புங்க. Get out. காலையில இருந்து சுத்திக்கிட்டு இருக்கேன். இங்க வந்து பார்த்தா ஹோட்டல் சீல் வச்சிருக்கு. அவ்வளவுதானா? அன்பை கண்டுபிடிக்கவே முடியாதா? நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ மா யாருமா நீ? என்னாச்சு உனக்கு? எதுக்கு இப்படி வந்து இங்க கத்திட்டு இருக்க? ஐயா இந்த ஹோட்டல் சீல் வச்சிருக்கே, இது எவ்வளவு நாளா இப்படி பூட்டி இருக்கு? நாளெல்லாம் இல்லம்மா, இன்னைக்குதான் ஏதோ பிரச்சனைன்னு அரசாங்க ஆபீசர் 4-5 பேர் வந்து பூட்டி சீல் வச்சுட்டு போயிட்டாங்க. இன்னைக்கா? எப்போ? எத்தனை மணிக்குன்னு தெரியுமா? நேரம்லாம் ஞாபகம் இல்லம்மா, கொஞ்ச நேரம் தான் ஆயிருக்கும். ஐயா இந்த ஹோட்டல்ல அன்புன்னு யாராவது வேலை பாக்குறாங்களா? அன்பா? ஐயா இங்க பாருங்க, இந்த ஹோட்டல்ல இவரை பாத்திருக்கீங்களா? மா எனக்கு இந்த ஹோட்டலோட முதலாளி தம்பிய மட்டும்தான் தெரியும். அவரு பேரு ஜீவா, தங்கமான தம்பி. எப்ப பார்த்தாலும் சாப்பிட்டீங்களான்னு கேட்பாரு. அப்ப செலவுக்கு கூட காசு கொடுப்பாரு. யோ இவரை பாத்திருக்கியா இல்லையா? மா நான் தான் தெரியாதுன்னு சொல்லிட்டேன்ல, ஏதோ உதவி பண்ணலான்னு பார்த்தா என்கிட்டயே கத்துற. எஞ்சி போமா ஓண்ணா. வந்துட்டானுங்க.